ஒரு அப்பாவா இருக்கிறோம், ஒரு பொறுப்புல இருக்கிறோம் என்றால் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை போதித்து சீர்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்கிறோம்னு அர்த்தம். உன் மேல நான் அக்கறையா இருக்கிறேன், இந்த இடத்திலே நீ இப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில ஒரு பிரயோஜனமுள்ள வாழ்க்கையை உன்னால வாழ முடியாதுன்னு சொல்லி அன்பின் அடிப்படையில் கரெக்ஷன் இருக்கணும். நம்பிக்கை இருக்கிற மட்டும் பிள்ளை சிறப்பா மாறுவான், நல்லபடி மாறுவான்னு சின்ன வயசுல இருந்து பிள்ளையை அடிச்சு திருத்தி சொல்லி கொடுத்து கொண்டுவாங்க. அப்படி சின்ன வயசுல அடிச்சு திருத்தி கொண்டு வரலன்னா ஒரு ஸ்டேஜ் வரும் பொழுது பிள்ளை திருந்துவான்ங்கிற நம்பிக்கை நீங்க இழக்க வேண்டியிருக்கும். ஒரு சில வாரங்களாக குடும்ப வளம்னு பேசி வருகிறோம். அதனாலதான் குடும்ப வளம்னு வச்சோம். கல்யாணம் கட்டுவது எளிது. இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் கல்யாணம் கட்டுவது ரொம்ப எளிது. மேலை நாடுகளில் அது ரொம்ப ரொம்ப எளிது. 5 கல்யாணத்தில் 3 கல்யாணம் டிவோர்ஸ் ஆகிடுதுங்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கல்யாணம் கட்டுறது கஷ்டம் இல்லை, கல்யாணத்தை வெற்றிகரமாக வாழ்கிறதான் கஷ்டமாக இருக்கிறது. ஏற்கனவே சொன்ன இல்லையா, நம்ம நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பாரு கல்யாணம் கட்டிப்பாருண்டு. இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் அது ரெண்டுமே அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. அன்னைக்கு ஒரு காலத்தில் கஷ்டமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் அவ்வளோ கஷ்டம் கிடையாது, இன்னைக்கு ரொம்ப எளிதாக இருக்கிறது. ஆனால் ஒரு வெற்றிகரமான திருமண வாழ்க்கையை வாழ்ந்து நம் அடைந்த வெற்றியை அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்வது கஷ்டம். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி வாழ்க்கையை சீரமைப்பது நல்லது. குடும்பத்தில் முக்கியமான காரியம் பிள்ளைகள். கர்த்தர் நம்மை மட்டும் ஆசீர்வதிக்கலை, நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை ஏற்படுத்துகிறார் என்றால் உங்களை மட்டும் மனதில் வச்சு கர்த்தர் நோக்கங்களை எழுதுவது கிடையாது. கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் நோக்கம் எழுதுறது கிடையாது. கர்த்தர் எழுதுகிற நோக்கங்கிறது நீண்ட காலமாக இருக்கும். கர்த்தர் உங்கள் பின் சந்ததியை மனதில் வச்சு தான் உங்களை கர்த்தர் சூஸ் பண்ணுறார், உங்களை தெரிந்தெடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்க கனவு உங்கள் பின் சந்ததி அப்படியே சந்ததியாக போகணும் தான் கர்த்தருடைய நோக்கமாக இருக்கிறது. அப்படி பிள்ளைகளை வளர்க்கிற காரியத்தில் வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் திருப்புவோம். எபேசியர் 6:1 வாசிப்போம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயும் கனமண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமலும் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும், சிச்சைன்னு சொல்லும் பொழுது பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணுவது, டியூட்டரேஜ் பண்ணுவது, சொல்லி கொடுத்து நடத்துவது. முதல் சொல்லுகிறார், பிள்ளைகள் தாய் தகப்பனை கனப்படுத்தணும், பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். 2 காரியம் சொல்றார். பிள்ளைகள் கீழ்ப்படியணும், பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அப்புறம் சொல்லுகிறாரு, உன் தகப்பனையும் தாயும் கனமண்ணுவாயாக. இது 2 தான் பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த பிரதானமான ஒரு கட்டளை. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும், தாய் தகப்பனுக்கு மரியாதை கொடுக்கணும். கீழ்ப்படிஞ்சா மட்டும் போதாது. சில பிள்ளைகள் கீழ்ப்படியும், ஆனால் உள்ளத்தில் மரியாதை கிடக்காது. 2மே இருக்கணும், கீழ்ப்படிதலும் இருக்கணும், உள்ளத்தில் மரியாதை இருக்கணும். அப்படி இருக்கும் பிள்ளைகள் நன்றாக இருப்பாங்க. இந்த பிள்ளைகள் இந்த பூமியிலே நீடித்திருப்பார்கள். பிள்ளைக்கு ஒரு பவுண்டரி வைப்பது அவசியம், பிள்ளைகளுக்கு ஒரு எல்லைகள் வைப்பது அவசியம். பிள்ளைகளை நடத்தக்கூடிய ட்ரெயின் பண்ணக்கூடிய காரியத்தில் ஏன் அந்த பவுண்டரி அவசியம்? ஏன்னா அதில் தான் உறவுகள் மேம்படுகிறது. பிள்ளைகளுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது, எந்த விதமான பவுண்டரியும் கிடையாது என்றால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பாவம் இருக்கும். பாவம் உறவுகளை சேதப்படுத்தும். அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு உறவும் சரி, மனிதர்கள் அப்பா அம்மா உறவு, மற்ற உறவுலையும் சரி, பாவம் உறவை சேதப்படுத்தும். பிள்ளைகளுக்கு ஒரு எல்லைகளுக்கு உட்படுத்தி அந்த எல்லைகளுக்குட்பட்டு பிள்ளைகளை வளர்க்கிறோம் என்றால் பிள்ளைகள் கர்த்தரோடு இருக்க உறவுலையும் நல்லா இருப்பார்கள், நம்மோடு இருக்கிற உறவுலையும் பிள்ளைகள் சரியா இருப்பார்கள். அதனால தான் பிள்ளைகளை நம்மை போதித்து நடக்க நமக்கு ஒரு பொறுப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளுக்கு கர்த்தர் பவுண்டரி வச்சது மட்டுமல்ல, பெற்றோருக்கும் கர்த்தர் பவுண்டரி கொடுக்கிறார். பிள்ளைகளை நடத்தும் போது, பிள்ளைகளை சீர்படுத்தும் போது, போதிக்கும் பொழுது பிள்ளைகளுடைய இருதயத்தில் கோபத்தை ஏற்படுத்தக்கூடாது. பிள்ளைகளுக்கு அது கஷ்டமா இருக்கும். பிள்ளைகள் நம்ம இங்கே சீர்படுத்துங்க, பிள்ளைகளை கீழ்ப்படிய பண்ணுங்க, பிள்ளைகளுக்கு இன்பமா இருக்காது, சந்தோஷமா இருக்காது. பிள்ளைகளுக்கு அது கஷ்டமா இருக்கும், வேதனையா இருக்கும். அதை சொல்லலை, அது இருக்கணும்.
ஆனால் பிள்ளைகளுடைய மனதில் கோபம் வரக்கூடாது. நான் சொன்னது புரியுதுங்களா? பிள்ளைகளை கோபப்படுத்தி இடரலடைய சொல்லக்கூடாது. ஏசு சொன்னார் மத்தேயு 18, அது கிறிஸ்தவர்களுக்கு புதுசாக ரசிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல, அது எல்லாருக்கும் பொருந்தும், சின்ன பிள்ளைக்கும் பொருந்தும். இந்த சிறியவர் யாருக்காவது இடரலை உண்டாக்கினா உங்களை பெரிய எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் ஆழத்தில் போட்டால் நல்லதுன்னாரு. ஏன்னா பிள்ளைகளுடைய இருதயத்தில் இடரலை ஏற்படுத்தக்கூடாது, பிள்ளைகளுடைய இருதயத்தில் கோபத்தை ஏற்படுத்தக்கூடாது. கர்த்தர் சந்ததி சந்ததியாக தரிசனம் வைத்து கர்த்தர் செயல்படுகிறார். உங்களை மட்டுமல்ல, கர்த்தர் உங்க கையில் ஒரு பிள்ளையை கொடுத்துருக்கிறாரு, பிள்ளையை பிறக்க வச்சிருக்கிறார். பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து பெரிய ஒரு விஷன் வச்சு தான் பிறக்க வைக்கிறார். அப்படி பிள்ளை பிறந்துருச்சுன்னு கிடையாது. முதல்ல கர்த்தர் விஷன் எழுதுறார், தரிசனம் எழுதுறார். தரிசனத்தை எழுதிதான் பிள்ளையை தாயின் கருவிலே உற்பத்தி பண்ண வைக்கிறார். அந்த பிள்ளைகளுடைய அந்த கனவு வீணாயிடக்கூடாது. அதுக்காக தான் பிள்ளையை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்துன்னு இருக்கு. அதனால பிள்ளைகளை கர்த்தர் நேசிக்கிறார். பிள்ளைகளை கர்த்தர் நேசிக்கிறது போல நாமும் பிள்ளைகளை நேசிக்கணும். நேசிக்கிறதுனால தான் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற போதனைகளையும் சிச்சைகளையும் பிள்ளைகள் நடத்த வேண்டும். அப்படி சிச்சிக்கிறோம் சொல்லும் என்றால் பிள்ளைகளுடைய சரீரத்தையும் சரி, அவருடைய மனதையும் வார்த்தைகளாலும் கொடூரமா அடிக்கிறதுனாலும் காயப்படுத்தக்கூடாது. அடிக்கவே கூடாதுன்னு சொல்லலை, பிரம்பை கையாளவே கூடாது, பிரம்பை வச்சு குச்சியை வச்சு பிள்ளைகளை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. இன்னைக்கு அதான் பேசுவேன். ராடையும் அதாவது குச்சியும் கடிந்து கொள்வதையும் குறித்து பேசுவேன். வேதம் ராடை குறித்தும் கடிந்து கொள்வதை குறித்து வேதம் பேசுகிறது. பிள்ளையை அடிக்கணும், அடித்து வளர்க்கணும். நம்ம ஊர்லேயே சொல்கிறாங்க, பிள்ளைகள் நல்லா அடித்து வளங்குங்கிறாங்க, பைபிள் சொல்லுது. ஆனால் சின்ன குழந்தைய ஒன்றுமே விவரம் தெரியாமல் பிள்ளைகளை பார்த்து மாங்குன்னு அடிக்கக்கூடாது. ஏன்னா அந்த பிள்ளைக்கு ஒன்றும் விளங்காது. அதே மாதிரி ஒரு ஸ்டேஜ் வளர்ந்ததுக்கு அப்புறமா அடிக்கக்கூடாது. இப்போ எங்கள் பிள்ளைகளை குச்சி வச்சு அடிக்கிறது கிடையாது, என்ன வளர்ந்துட்டாங்க. ஆனால் தவறாக போச்சுன்னா சீர்திருத்துவேன், திட்டுவேன். அது நம்ம கையில் கர்த்தர் கொடுத்துருக்க பொறுப்பு. அது அவங்க வாழ்நாள் முழுவதும், நாம் வாழ்நாள் முழுவதும் இருக்கிற வரை நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம். ரொம்ப கொடூரமாக அடிச்சிடக்கூடாது. சரியான பாதையில் பிள்ளையை நடத்துகிறீர்கள் என்றால் பிள்ளைகள் பூமியில் உங்களுக்கும் பூமிக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். இதில் ஒரு முக்கியமான காரியம் 4ஆம் வசனம் சொல்லுகிறார், பிதாக்களேங்கிறார். நீங்கள் ஒரு அப்பாவாக இருக்கீங்கன்னா கர்த்தர் உங்கள் கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கிறாருன்னு அர்த்தம். ஆபிரகாமை விசுவாச தகப்பன்கிறோம். விசுவாச தகப்பன் மட்டுமல்ல, விசுவாச மார்க்கமாக இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் அவன் தகப்பனாக இருக்கிறான். ஈசாக்குக்கு மட்டுமல்ல, எல்லா தேச விசுவாச மக்களுக்கும் அவன் தகப்பனாக இருக்கிறார். ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது, ஆபிரகாமுக்கு நான் எதையும் மறைக்க மாட்டேன். நான் மனதில் இருக்கிறது, சிந்திக்கிறது எல்லாவற்றையும் ஆபிரகாமுக்கு சொல்லுவேன். ஏன் ஆபிரகாமுக்கு சொல்லுவேன்னா, ஆபிரகாம் அவன் பின்வரும் சந்ததிக்கு போதித்து நடத்துவான். ஒரு அப்பாவா இருக்கிறோம், ஒரு பொறுப்புல இருக்கிறோம் என்றால் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை போதித்து சீர்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்கிறோம்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு அப்பான்னா என்னன்னே தெரியாது. அப்பான்னா பெற்றிருக்கிறாரு, பெற்றதுனால மாத்திரம் அப்பா கிடையாது. அதில் நிறைய, அது பெரிய காரியம். உங்களை அப்பா நல்ல அப்பா இல்லைன்னா பரலோக பிதாவை பாருங்க, அவர் தான் பூர்ண சர்க்குணர். நீங்க அப்பாவா இருக்கீங்க, ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும்னா நீங்களும் அந்த அப்பாவை பாருங்க. அந்த அப்பாவை பார்த்து அந்த அப்பா எப்படி நடந்து கொள்கிறாரோ அந்த அப்பாவை பிரதிபலிக்கக்கூடிய அப்பாவாக நீங்க இருக்கணும். நான் சொன்னது குடும்பத்துடைய நோக்கமே அதாங்க. ஏன் ஒரு அப்பா தன் பிள்ளைகளுக்கு போஷித்து காப்பாற்றி தேவையானதெல்லாம் செய்யும் பொழுது அந்த பிள்ளைக்கு என்ன வரும், இந்த பொல்லாத அப்பாவே நமக்கு இப்படி செய்கிறார் என்றால், இப்படி நேசிக்கிறார் என்றால், அப்பா அந்த அப்பா எப்படி பாதுகாப்பாருங்க நீங்க பிள்ளைகளுக்கு ஒரு முன் ருசியா இருக்கணும். அதுக்காக தான் அப்பாவை கொடுத்துருக்கிறாரு. அன்னைக்கு ஒரு பணக்கார வாலிபன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்யணும்? நாளை பெரிய பணக்காரன், ஆனா அவனுக்கு கர்த்தரை தேடணுங்கிற ஒரு அறிவு இருக்கிறது. சும்மா வரலங்க, கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் போட்டு கேட்கறாங்க. அந்த நாளில் இயேசுக்கு முன்பாக ஒருத்தர் முழங்கால் போடுறான்னாவே ரொம்ப ரிஸ்க்கு. அந்த அளவுக்கு வர்றான். நல்ல போதகரேன்னு சொல்றான். அப்ப ஆண்டவர் சொன்னார், என்னையே நீ நல்லவன் என்று சொல்லுவானே. அப்ப இயேசு நல்லவர் இல்லையா? இயேசு நல்ல. ஏன் அவன்கிட்ட சொல்றார் என்றால், நீ நல்லவன் நினைக்கிற, நீ நல்லவனாய் நினைக்கிறதுனால எல்லா கற்பனைகளையும் கை கொள்ள முடியும். வேற ஏதாவது செய்யணுமான்னு கேட்கிற. தேவனை தவிர நல்லவர் யாரும் இல்லை. நீ நல்ல அப்பாவா இருக்கணுமா?
அப்பாவாக இருக்கக்கூடாதுங்க, நல்ல அப்பாவாக இருக்கணுங்க. நான் போதகராக இருக்க விரும்பல, நல்ல போதகராக இருக்க விரும்புகிறேன். அதனால தான் சரியாக போதிக்க நினைக்கிறேன், வழி நடத்த நினைக்கிறேன். நீங்கள் நல்ல அப்பாவாக இருக்கணும் என்றால் அந்த நல்ல அப்பாவோட இருக்க நல்ல உறவும் ஐக்கியம் இருக்கணும். அவருடைய வார்த்தையை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அப்பாவாக இருக்கணும். நீ நிறைய அப்பா அம்மார்களுக்கு பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்த தெரியாது, பிள்ளைகள் மேலே தேவனுடைய அன்பை பிரதிபலிக்க தெரியாது. ஏன் தேவனுடைய அன்பை பிரதிபலிக்க தெரியலன்னா, இவர்கள் தேவனுடைய அன்பை ருசி பார்க்கவே இல்லை. பிரசங்கமும் எடுத்தான். ஒரு பிரசங்கியார் எப்பொழுதுமே கோவப்படுகிறார், எப்பொழுதுமே மக்கள் மேலே குற்ற உணர்வையும் நரக அக்கினியை அப்படியே ஊத்தக்கூடிய ஆளா இருக்கிறார் என்றால் அவருக்கு பரலோக தகப்பனுடைய அன்பை அவர் ருசி பார்க்கலன்னு அர்த்தம். நீங்க எதை ருசி பார்க்கிறீங்களோ அதான் சொல்லுவீங்க. நான் சொன்னது புரியுது? ஒன்னு ருசியே பார்க்கலன்னா சொல்லுவீங்களா? நீங்க வாயை திறந்து ஒன்று சொல்லணும்னு என்ன வேணும்? டேஸ்ட் பண்ணணும். பைபிள் சொல்லுது, டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. தேவனோட அன்பை ருசிங்க. அன்பை ருசித்துட்டு தேவ அன்பை பிள்ளைகளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது விசுவாசமும் தேவனுடைய அன்பும். மற்றதெல்லாம் போயிருங்க. சொத்து சேர்த்து வைக்கலாம், பொருள் சேர்த்து வைக்கலாம், 10 கோடி சேர்த்து வைக்கலாம், அது நிலைச்சு நிற்கும் என்பதற்கு கேரண்டி கிடையாது. ஆனால் விசுவாசம் இருந்துச்சுன்னா இழந்ததையும் இழந்ததுக்கு மேலாகவும் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது தேவனை குறித்த அறிவு, தேவனுடைய அன்பு, தேவனுடைய விசுவாசம். ஒரு தகப்பனை செய்யக்கூடிய மிக பிரதானமான காரியம் பிள்ளைகளை நேசிக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க பிள்ளைகளை நேசிக்கிறேன். பிள்ளைகளை நேசிக்கிறீங்கன்னா சில நேரத்தில் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கக்கூடிய கட்ஸ் இருக்கணும். சில அப்பா வந்து ரஃபாகவே இருக்க மாட்டாங்க, குழஞ்சு போவாங்க. என்னன்னாலும் பிள்ளை என்ன சொன்னாலும் அவங்கள எதுவுமே திட்ட மாட்டாங்க. பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணால் கூட அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த பிள்ளை கொஞ்சம் பாரு வாங்க. அம்மா ஏதாச்சும் அப்பாட்ட வந்து பிள்ளை எப்படி பண்ணுறான்னா நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி எல்லா பொறுப்பையும் கொண்டு வந்து அம்மாட்டே விடுறது. அம்மாட்டே விடக்கூடிய அப்பாவாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் ஒரு ஸ்டேஜில் உங்கள் பிள்ளைகள் உங்களை வெறுக்க ஆரம்பிக்கும். பிள்ளைகள் உங்களுக்கு வெறுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அம்மாவை தான் நேசிக்கும். ஏன்னா அம்மா தான் கேர் பண்ணுறாங்க, அம்மா தான் பிள்ளைகளை சரிப்படுத்துகிறாங்க. பிள்ளைகள் வாழ்க்கை குறித்த எல்லா பொறுப்பையும் அம்மா தான் எடுக்கும் பொழுது பிள்ளைகள் ஒரு நாள் உங்களை நேசிக்காது, ஒரு நாள் வெறுக்கும். என் கூடலாம் படித்தான், டிகிரி ஒருத்தன் படித்தான், என் செக்ஷன்லேயே படித்தான். தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்க ஏரியா பையன், ஒரு ஐயரோ ஐயங்காரோ. அவன் சொல்லுவான், நானும் எங்கள் அப்பா ஒன்றா தண்ணி அடிப்போம்மா. ஒரே பையன்தாங்க, என் கூட படித்த 4 பேருமே தண்ணி அடிப்பாங்க. அதாவது அந்த ஆட்கள். அதில் அவன் சொல்லுவான், நானும் எங்கள் அப்பாவும் தண்ணி அடிப்போம்மா. அன்னைக்கு சந்தோஷமாக சொல்லியிருக்கலாங்க. ஆனால் ஒரு காலம் வரும் பொழுது அவங்க அப்பா வெறுப்பாவேன். என்னையே சரிப்படுத்தலை, நீ தான் கெட்ட, என்னையும் கெடுக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜில் பிள்ளைகளுடைய இருதயத்தில் அப்பா மேலே வெறுப்பு உண்டாக ஆரம்பிக்கும். ஒரு அப்பாவுடைய முக்கியமான இன்னொரு காரியம், பிள்ளைகளை நேசிக்கிறீர்கள் என்றால் பிள்ளைகளுக்கு கட்டளை கொடுக்க தெரியணும், கமாண்ட் பண்ண தெரியணும். உங்களுக்கு கமாண்ட் பண்ண இப்படித்தான் செய்யணும் இருக்கு, அறிவுரை இல்லை, கட்டளை கொடுக்க தெரியணும். கட்டளை வேற அறிவுரை வேற தெரியுமா? கட்டளைன்னா இப்படி தாண்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கட்ஸ் இருக்கணும். வாசிப்போம் ஆதியாகமம் 50:16 வசனம். உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னான். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்ன பொழுது அவன் அழுதான். அப்பா சொல்றாரு, சகோதரர்களை மன்னிக்க வேண்டும் என்று உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார் என்று மற்ற சகோதரர்கள் சொல்றாங்க. 17 உம்முடைய தகப்பனுடைய தேவனுக்கு ஊழியக்காரராய் நாங்கள். உம்முடைய தகப்பனுடைய தேவனுக்கு, நீங்க வேதம் முழுதும் படிச்சீங்கன்னா இந்த வார்த்தை அடிக்கடி இருக்குது.
the God of my fatherங்கிற வார்த்தை அடிக்கிறதுக்கு உன் தகப்பனுடைய தேவன் அல்லது என்னுடைய தகப்பனுடைய தேவன்கிற வார்த்தை வேதத்தில் முற்பிதாக்கள் அடிக்கடி யூஸ் பண்றாங்க. இயேசு வர தாமதமாகுது, லேட் ஆகுது, ஒரு 500 வருஷம் 1000 வருஷம் ஆகுதுன்னா, ஒருவேளை நீங்க கர்த்தருக்குள்ள ஒரு நீண்ட நாள் வாழ்ந்து மரணத்தை சந்திக்கிறீங்கன்னா, உங்கள் பிள்ளைகள் எழும்பி நான் என் தகப்பனுடைய தெய்வத்தை கும்பிடுறேன் என்று சொல்லக்கூடிய ரீதியில் உங்கள் பிள்ளைகள் இருக்கணும். யாரை கும்பிடுறீங்கன்னா, எங்கள் அப்பா எந்த சாமியை கும்பிட்டாரோ, எந்த தெய்வத்தை கும்பிட்டாரோ அந்த ஜீவனுள்ள தேவனை நான் வணங்குகிறேன் என்று உங்கள் பிள்ளைகள் சொல்லப்படணும். என் தகப்பனுடைய தெய்வத்தை நான் ஆராதிக்கிறேன்னு சொல்லணும். அப்படி தகப்பனுடைய தெய்வத்தை ஆராதிக்கிற உங்கள் பிள்ளை சொல்ல வேண்டும் என்றால், அந்த ஜீவனுள்ள தேவனை நீங்கள் அறிந்திருக்கணும். அறிந்திருக்கிறது மட்டுமல்ல, அந்த தேவனை உங்கள் வாழ்க்கையில பிள்ளை பார்க்கணும். நீங்க எந்த தேவனை ஆராதிச்சீர்களோ அந்த தேவனை நீங்க இந்த பூமியில வெளிப்படுத்தக்கூடிய தகப்பனா இருந்தா தான் பிள்ளை வளர்ந்து சொல்லும், எந்த தேவனை எங்க அப்பா ஆராதிச்சாரோ, எந்த தேவனுக்காக வாழ்ந்தாரோ அந்த தேவனை நான் பிரதிபலிக்கிறேன்னு சொல்லணும். வயசான காலத்தில் மரணமடைகிறதுக்கு முன்பாக சொன்னாரான்னு தெரியாது, ஆனா சொல்லி அவர் டைரக்டா அப்படியே சொன்னார்னு இவர்கிட்ட சொன்னார்ல, அவங்க சொல்றாங்க, மேபி சொல்லியிருக்கலாம். யோசேப்பிட்டே சொல்லு, நான் சொன்னதாக கட்டளையிட்டு சொன்னதாக சொல்லுங்கிறார். யோசேப்பு அதை கேட்ட அழுகிறான். ஏன் அழுகிறான்னா, தன் முதிர் வயதில் கூட தன் தகப்பனார் தன் மேல ஒரு ரெஸ்பெக்ட் வைத்திருக்கிறார், தனக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார் என்பதை அவன் மதிக்கிறான், அதை எண்ணுகிறான், எண்ணி அழுகிறான். இன்னைக்கு வாழக்கூடிய ஒரு உலகம் ஒரு பொல்லாத உலகம். நிறைய தத்துவ ஞானம் ஃபிலாசபியில் நிறைய வருது. இப்போ ஹியூமனிசம்னு ஒரு தத்துவம் இருக்கு, அது கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஹியூமனிசம்ங்கிறது ஒரு ஃபிலாசபி. ஹியூமனிசம் என்ன சொல்லுது என்றால், உன் வாழ்க்கைக்கு நீ தான் பொறுப்பு. அது கேட்கும் போது நல்லா தான் இருக்கும். உன் வாழ்க்கைக்கு நீ தான் பொறுப்பு, நீ தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் பர்சன். அதில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அடல்ட்ஸுக்கு, ஒரு வயதான ஒரு 15 20 வயசு 30 வயசு இருக்க அடல்ட்ஸுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கிறதோ அதே ரைட்ஸ் சின்ன குழந்தைகளுக்கு இருக்குங்கிறாங்க. அவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது மாதிரி அவங்க வாழலாம், அது வாழக்கூடிய ரைட்ஸ் சிறு பிள்ளைக்கு இருக்குங்கிறாங்க. நம்ம தகப்பனா இருக்கிறோம், பிள்ளைகளை நேசிக்கணும், பிள்ளைகளை வளர்க்கணும். அதான் நமக்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. பிள்ளைகளை நீங்க வளர்க்கல, காலையில் சீக்கிரமா எழுந்திரிச்சு போயிடுறீங்க, லேட்டா வர்றீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் இருக்கீங்க, அது ஒரு நாளும் அதிகமாக வீட்டில் இருப்பது கிடையாது, அப்படியே பிள்ளைகளை கவனிப்பது கிடையாதுன்னா பிள்ளை வெளியே வளரும். பிள்ளை எதையோ ஒரு இடத்துல கருத்தை எடுத்துக்கிட்டே இருக்கும். பிள்ளை யாருடைய தாக்கத்தில் செல்வாக்கில் வளர்கிறதோ அந்த அவர்களுக்குள்ள இருக்கிற எல்லாமே பிள்ளைக்குள்ள போகும். அவர்கள் என்ன விதமான விசுவாசமா இருக்காங்க, அவர் தேவனை குறித்து என்ன நினைக்கிறாங்க, தன்னை குறித்து என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் பிள்ளைகளுக்குள்ள அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அப்படியே பிரதிபலிப்பாங்க. அதுல ஒரு காரியம் தான் ஹியூமனிசம். ஹியூமனிசம் என்னன்னா, நீ நினைச்ச மாதிரி வாழலாம், நினைச்ச மாதிரி வாழணும். உனக்கு வேணாம்னா உங்க அப்பா அம்மாவை நீ டிவோர்ஸ் பண்ணிடலாம், வேணாம் அப்பா கிடையாதுன்னு சொல்லிக்கலாம். நீ அப்பா கிடையாது, அம்மா கிடையாது. உன்னை துன்புறுத்துறாங்கன்னா அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணி நீ ஜெயில போடலாம். உனக்கு கொடுக்கக்கூடிய ரைட்ஸ் கொடுக்கல, ரைட்ஸ் அண்ட் பிரிவிலேஜஸ் கொடுக்கலன்னா நீ கோர்ட்ல ரிட் தாக்கல் பண்ணலாம். இதெல்லாம் கேட்டது இல்லையா? இதெல்லாம் மேலை நாடுகள் ஈஸியா இருக்கு. ஆனால் பிள்ளைகளுக்கு ரைட்ஸ் இருக்கு. அதனால பிள்ளைகளை நீங்கள் கண்டிக்கிறது, இப்படித்தான் நடக்கணும்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. அவன் வாழ்க்கைய பார்த்துக்குவான் அப்படின்னு நீங்க பார்த்து கொள்ளவில்லை, நீங்க சரியாக கர்த்தருக்கு ஏற்ற போதனை நடத்தலைன்னா உலக போதனைகள் பிள்ளைகளை கவர்ந்துடும். அது அமெரிக்காவில் இருக்கு, அமெரிக்காவில் இருக்கும் கிடையாது. இன்னைக்கு பிள்ளைகள் கைக்குள்ள அமெரிக்கா சட்டம் இருக்கு தெரியுமா? ஸ்மார்ட் போனுக்குள்ள இருக்கு. அதை படிச்சுட்டு அவன் ரிபல்லியஸ் ஆவான். எனக்கு கர்த்தர் 2 பிள்ளை கொடுத்துருக்கிறாரு, வேற யாருமே பிள்ளையை வளர்க்கூடாது, நான் வளர்க்கணும். கர்த்தருக்கு ஏற்ற போதனைகளையும் சிச்சைகளையும் பிள்ளையை வளர்க்கணும். நான் தீர்க்காயுசா வாழ்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பிள்ளை சொல்லணும், எங்க அப்பா எந்த தேவனை ஆராதிச்சாரோ, எந்த தேவனுக்கு ஊழியம் செஞ்சாரோ அதை நான் செய்கிறேன்னு பிள்ளைய சொல்லணும். உங்க பிள்ளைகளை தான் சொல்லணுங்க, சொல்ல வேணாமா?
பரலோகத்திலேருந்து ஒருவேளை போய் அதெல்லாம் ஞாபகம் இருந்து பிள்ளைகளை பார்த்து சந்தோஷமா இருக்கணும். பரவாயில்லடா, பிள்ளைய கத்திற்காக நல்லா வாழ்றாங்கடா, நம்ம பட்ட கஷ்டம்லாம் வீணாகலை அப்படின்னு உங்களை மேலேருந்து பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கணும். அப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா அன்னைக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள்லாம் அந்த தேவனை பார்த்தார்கள். தேவனை அவங்க அப்பாக்குள்ள பார்த்தார்கள். அவங்க அப்பாக்குள்ள பார்த்தாங்க, அவங்க அம்மாக்குள்ள பார்த்தாங்க. அவர்களை அந்த தேவனை அவர்கள் பிரதிபலித்தார்கள். தேவனுடைய கேரக்டரை பிரதிபலித்தார்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதித்ததை பிள்ளைகள் பார்த்தார்கள். தங்களுடைய தகப்பனையும் தங்கள் தாயும் கர்த்தர் எப்படி நடத்துகிறார் என்பதை பிள்ளைகள் பார்த்தாங்க. அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் தகப்பனுடைய தேவன் என் வழி நடத்துவார்னா. ஏன்னா அப்பாவை நடத்த பார்த்துருக்காங்க, நல்லா கவனிங்க. ஆனால் உங்க இன்னைக்கு சில ஸ்தவனான போதனை இருக்கு பார்த்தீங்களா? கர்த்தர் ஏழ்மையை கொடுத்து தாழ்மையை கற்றுக் கொடுக்குறாரு, வியாதியை கொடுத்து விசுவாசத்தை கற்றுக் கொடுக்குறாரு, ஆக்சிடென்ட்டை ஏற்படுத்தி கொடுத்து நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்குறாரு. இப்படிலாம் போதனை வந்துச்சுன்னா அந்த தேவனை பிள்ளைகள் ஆராதனை செய்யாது. இந்த சாமி நமக்கு வேணான்றோம். ஆனால் சாமி அப்படிப்பட்டவராக கேட்டால் சாமி அப்படிப்பட்டவர் கிடையாது. சாமி ரொம்ப நல்லவர், நம்ம ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார். உங்களை மட்டும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலை, கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியும் பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. அதான் சாமி. வாசிப்போம், ஆதியாகமம் திருப்போம். ஆதியாகமம் 22, அதிகாரம் 22:17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தன் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார் என்றும் கர்த்தர் சொல்றார். ஆபிரகாமுக்கு சொன்னாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருப்பாங்க, பெருக பண்ணுவேன், உன் சந்ததியார் சத்துருக்களுடைய அதிகாரத்தை சுதந்தரிப்பாங்கிறார். 24ஆம் அதிகாரம் 34-35 வசனம். அப்பொழுது அவன், அதாவது ஆபிரகாமுடைய வேலைக்காரர் சொல்றாரு, அப்பொழுது அவன், நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், கர்த்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதையும் கொடுத்திருக்கிறார். என் எஜமானுடைய மனைவியாகிய சாராள் முதிர் வயதான பொழுது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றால் அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். வேலைக்காரன் தன் எஜமானை குறித்து எஜமானுடைய மகனுக்கு பொண்ணு பார்க்க போற வீட்டில் சொல்றாரு, என் எஜமான் எப்படி இருக்கிறாரு சொல்றாரு. எஜமான் தில்லுமுள்ளு பண்ணி பணம் கம்மாச்சிட்டான்னு சொல்லல, கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டான்னு சொல்றாரு. கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு, கர்த்தர் எஜமான சிறப்பா வாழ வச்சிருக்கிறாரு, கர்த்தர் எஜமான நல்லா நடத்தி இருக்கிறாரு. வேலைக்காரனுக்கே தெரியுதுன்னா பிள்ளைக்கு தெரியாதா? எங்க அப்பாவுடைய சொத்து, எங்க அப்பாவுடைய நிறைவு அத்தனைக்கும் காரணம் கர்த்தர் என்று பிள்ளைக்கு தெரியும். அதனாலதான் அந்த பிள்ளை அந்த தேவனை ஆராதிக்க விரும்புச்சு. உங்க பிள்ளைகள், உங்கள் சந்ததி தேவனை ஆராதிக்கணும், தேவனுக்காக வாழ வேண்டும் என்றால் நீங்க எந்த தேவனை இந்த பிள்ளைக்கு ப்ரொமோட் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரர் பிள்ளைகள் எனக்கு தெரிஞ்சு சொன்னது, பிள்ளைய ஊழியத்துக்கு வர விரும்ப மாட்டுக்காங்கிறாங்க, வேணாங்கிறான். ஏன் வேணாங்கிற? எங்கள் அப்பா பட்ட கஷ்டம் போதும், நான் கஷ்டப்பட விரும்பலங்கிறாங்க. ஏன்னா நீங்கள் தேவனை காமித்த விதம் அந்த விதத்தில் இருக்கு. உலகம் பொல்லாத உலகம், நீங்கள் சரியாக காமிக்கலன்னா உலகத்தில் இருக்க தப்பான போதனைகள் சிந்தைகள் பிள்ளைகளுக்குள்ள வந்துடும். எத்தனையே அமெரிக்காவிலையும் சரிங்க, இங்கிலாந்துலேயும் சரி, பெரும்பாலான ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸ் ஃபுல்லாக விற்பனைக்கு ரெடியாக இருக்குது. ட்ரெடிஷ்னல் சர்ச் விற்பனை அமெரிக்காவிலே இருக்குது, விற்பனைக்கு ரெடியாக இருக்கிறது. குறிப்பாக இங்கிலாண்டில் நிறைய சர்ச்சஸில் பார் நடக்குது. சர்ச்சு மூடியாச்சு, இடம் இருக்கு, ஆள் உள்ள இல்லை. ஏன் இல்லை? அவங்க பிள்ளைகள்லாம் செத்து போச்சுன்னு கிடையாது, பிள்ளைகள்லாம் இருக்கு. நிறைய இங்கிலாண்டில் நிறைய பிள்ளைகள் ஏத்திசத்தை ஃபாலோ பண்ணுறான், தெய்வம் இல்லைங்கிற ஃபாலோ பண்ணுறான்.
ஏன்? நீங்க காமிச்ச தெய்வம் அவனுக்கு அட்ராக்ட் பண்ணல, அவனை கவர்ந்து இழுக்கல. எங்க அப்பாவுடைய சாமியை நான் கும்பிடுறேன்னு அவனுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல. பிள்ளைக்கு நீங்க பொறுப்பாளிங்க. சாப்பிட்டோம் வாழ்ந்தோம் சொத்து சேர்த்தோம் இல்லை, பிள்ளைகளுடைய நித்தியத்தை தீர்மானிக்கிறீங்க உங்க வாழ்ற வாழ்க்கை. சின்ன வயசுலேயே பிள்ளை எங்களுக்கு கர்த்தர் நல்லா நடத்துறாரு சொல்லுவாங்க தெரியுமா? எப்படி கர்த்தர் நல்லா நடத்துறாரு? என்ன இருக்கு? ஒண்ணுமே இருக்காது. பிள்ளைகள் ஃபீஸ் கட்ட முடியாது, சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, ரேஷன் அரிசி தான் இருக்கும். ரேஷன் அரிசி சாப்பிட்டா தப்பு கிடையாது, நல்லா கவனிங்க. நீங்கள் சாப்பிட்ற 60 ரூபா அரிசியை காட்டில் ரேஷன் அரிசி நல்லது, தெரியுமா? அது தெரியுமாங்க உங்களுக்கு? ரேஷன் அரிசி நல்லதுங்க. எந்த அரிசி புழுத்து போதோ அந்த அரிசி தாங்க நல்லது, தெரியுமா? நீங்கள் வாங்குற அரிசி வந்து புழுக்கா தெரியுமா? 3 வருஷம் ஆனால் கூட அப்படியே இருக்கும். ரேஷன் அரிசி வாங்கி பாருங்க, புழுத்துரும். புழுத்து போச்சுன்னா அரிசி நல்லதுன்னு அர்த்தங்க. நான் ஒரு அரிசி வாங்குறேங்க, சுரண்டையிலேருந்து வாங்கிட்டு வருவாங்க, 2 மாதம் ஆனால் புழுத்துருங்க. அது ஏன் புழுத்துருன்னா பாலிஷ் பண்ணப்பட்டிருக்காது. ரேஷன் அரிசி சாப்பிட்டா தப்பு இல்லை, ஆனால் நல்ல அரிசி வாங்குறது காசே இல்லை. அப்படியே ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு பிள்ளைகளுக்கு இருந்துச்சுன்னா பிள்ளை நினைக்கும் இந்த சாமி எங்களை எங்கே நடத்துறாரு. சும்மா எங்கள் அப்பா வாயில தான் சொல்லிட்டு இருக்காரு, கர்த்தர் நடத்துறாரு கர்த்தர் நடத்துறான்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இந்த சாமியை கும்பிட்டு என்ன பிரயோஜனம் நினைப்பான்? நல்ல செருப்பு கிடையாது, நல்ல ட்ரெஸ்ஸு கிடையாது, பேச்சு மட்டும் ஆவிக்குரிய பேச்சா இருக்குன்னா பிள்ளை நீங்க சொல்றதெல்லாம் கேட்காது. நீங்க சொல்றத கேட்கவே கேட்காது. என்ன பெருசா வாழ்ந்துட்டீங்க அப்படின்னு கேட்கும் ஒரு ஸ்டேஜில். கேட்காதா? கரெக்டாக கேட்கும். ஆனால் உங்க ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்குறாரு, வாழ்க்கையில் தேவைகளை சந்திக்கிறாரு. நீங்கள் கர்த்தர்ட்ட கேட்டதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு நிறைவாக நடத்தும் பொழுது ஒரு நாள் பிள்ளைய பார்த்து நீங்கள் கட்டளை இட்டீங்கன்னு வச்சுங்களேன், பிள்ளை வந்து அப்பா இல்லை கர்த்தரே சொல்கிற மாதிரி பார்க்கும். சொன்னா கட்டளை இட்டான். ஏன் கட்டளை இட்டவொன்னே யோசேப்பு கேட்டான்னா அவன் அப்பாவை பார்க்கலங்க, அப்பாவுக்குள்ள கர்த்தரை பார்த்தாங்க. அவன் அப்பாவோட சத்தம் இல்லை, அந்த அப்பா தேவனுக்காக வாழ்ந்தாரு, தேவனோட இணைஞ்சு வாழ்ந்தாரு. இது அப்பாவுடைய வார்த்தையில கர்த்தருடைய வார்த்தைன்னு கேட்டதுக்கு அப்புறம் மனம் அவங்க அழுதான் இருக்கு. அதான் அப்பாவுடைய ரோல். சும்மா திட்டுறதுனாலேயே சொல்றதுனாலேயே கேட்க மாட்டாங்க, அவன் பார்ப்பான். நீதிமொழி 1 எடுப்போம். நீதிமொழி 1 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் எவைகள்னா அந்த புத்தியும் அந்த போதகமும் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமா இருக்கும். கழுத்துக்கு நெக்லஸ் மாதிரி இருக்கும், உன் தலையில் வந்து கிரீடம் மாதிரி இருக்கும். கிரீடம் மாதிரி இருக்குன்னா இந்த உலகத்தில் எத்தனை காரியங்கள் வந்தாலும் அத்தனை காரியத்தில் வெற்றி பெற்று உன் வாழ்க்கை சக்ஸஸாக இருக்கும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்போ? உங்கள் அப்பாவுடைய புத்தியை கேளு, உங்கள் அம்மாவுடைய போதகத்தை தள்ளாத. அப்பா புத்திமதி சொல்லணும், தமிழில் புத்தின்னு போட்டிருக்கு, ஆங்கில வழியில் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, அறிவுரைன்னு போட்டிருக்கு. நீங்க புத்தி சொல்லணும்னா உங்களுக்கு புத்தி இருக்கணும், தெரியுமா? நிறைய பேர் புத்தி சொல்லுவான், ஆனா அவனுக்கே புத்தி இருக்காது. நீங்க புத்தி சொல்லணும், ஒருத்தனுக்கு சொல்லி கொடுக்கணும்னா சொல்லி கொடுக்கக்கூடியதுல நீங்கள் வந்து கற்றிருக்கணும். நீங்க கற்றுக்கொள்ளாத எந்த ஒரு காரியத்தையும் இன்னொரு ஆளுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்னா உங்களுக்கு வந்து அதை குறித்த எல்லா காரியங்களும் தெரிஞ்சிருக்கும். சிலர் வந்து வாயிலே அல்வா கொண்டுவான், கொஞ்ச நாள்ல கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து வெத்து வேட்டு புஷ்ன்னு சொல்லும், வெடிக்காது. அதனால பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லணும் என்றால் தேவனுடைய காரியங்களை குறித்த புத்தி உங்களுக்கு நல்லா தெரியணும். சாலமோன் எழுதுறாரு, சாலமோனுடைய அப்பா தான் தாவீது. தாவீது மற்ற பிள்ளைகளுக்கு எப்படி இருந்தாருன்னு தெரியல, மற்ற பிள்ளைகளுக்கு அவர் நல்ல அப்பா இல்லை பைபிள் சொல்லுது. ஆனால் ஏதோ ஒரு வயசுல சாலமோனுக்கு ஒரு போதிச்சிருக்கிறாரு. சாலமோனுக்கு போதிச்சிருக்கிறாரு. என் மகனே சொல்லும் பொழுது சாலமோனுக்கு தாவீது போதித்ததை தன் பிள்ளைகளுக்கு போதிக்கிறார். முக்கியங்க, தாவீது மற்ற பிள்ளைகள் காரியங்களை குறித்து எனக்கு சரியா தெரியல, ஆனால் சாலமோன் காரியத்தில் நல்லா தான் இருக்கார். சாலமோன் அதை பார்த்துருக்காங்க, அந்த தகப்பன் ஆராதனை பண்ணுறதை பார்த்துருக்கான். சரி சொல்கிறாங்களே எங்கள் அப்பா வேலை அப்படி, அவர் வந்து பிஸ்னஸில் இருக்கிறாரு, அதனால் சில இடத்துல பார்ட்டிக்கு போய் கலந்துக்கிட்டு அவர் லைட்டாக குடிப்பார். ஏன் குடிப்பாருன்னா அது வந்து அப்படி குடித்தா தான் அதுக்குள்ளே இருக்க முடியும். எங்கள் அப்பா அரசியல்வாதி, அதனால் எங்கள் அப்பாட்ட வந்து ஒரு நல்லதை எதிர்பார்க்க முடியாது. தாவீது ஒரு அரசியல்வாதி தெரியுமா?
தாவீது அரசியல்வாதியா இல்லைங்க, ராஜாங்க. ராஜா, அந்த ராஜா சொல்றான், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவரை துதிக்கும் துதி. அப்ப ராஜா, ராஜான்னா அரசாளுகிறவன். அவனை எலெக்ட் பண்ணாங்கல்ல, தேர்ந்தெடுத்தாங்கல்லங்க, இஸ்ரவேல் மக்களும் யூத மக்களும் சேர்ந்து அவனை எலெக்ட் பண்ணாங்கல்ல. அப்ப எலெக்ட் பண்ணாங்கன்னு என்ன அர்த்தம்? அரசியல்வாதியா இருந்திருக்காருன்னு அர்த்தம். அந்த அரசியல்வாதி வாயிலிருந்து பாட்டு வந்திருக்கு, துதி வந்திருக்கு. 2ஆம் வசனம் நீதிமொழி 2 போவோம். நீங்க அரசியல்வாதியா இருக்கிறது பத்தி தப்பு இல்லைங்க, இப்படிப்பட்ட அரசியல்வாதியா இருந்தீங்கன்னா நல்லது. 2:1 என் மகனே, நீ உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அது வெள்ளியை போல் நாடி புதைகளை தேடுகிறது போல தேடுவாயாகில். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அப்பா பிள்ளைக்கு சொல்றாரு எப்படி வாழணும், என்ன செய்யணும் பிள்ளைக்கு சொல்றாரு. அப்படி சொல்றான்னா நீ கர்த்தருக்கு பயப்படுவது இன்னதென்று உணர்ந்து தேவனை அறிகிற அறிவை கண்டடுவாய். நீ 1:8 திரும்பி வாசிப்போம். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாதே. இன்னைக்கு இருக்க சமுதாயத்தை மனசை வச்சு தான் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். வேதம் முழுதும் அப்பா தான் நடத்தணும், அப்பா தான் சொல்லிக் கொடுக்கணும். ஆபிரகாம் தான் சொல்லிக் கொடுக்குறாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்பா மாதிரி சர்ச்சுக்கு நிறைய வராங்களா, அம்மா மாதிரி சர்ச்சுக்கு நிறைய வராங்கன்னா நிறைய இடத்துல அம்மா மாதிரி தான் வராங்க. நல்ல வேலை அவங்களாச்சும் வர்றாங்க. அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், கர்த்தருடைய வழிகளை சொல்லிக் கொடுக்கணும். நிறைய அம்மாமார்கள் கர்த்தருக்கேற்ற போதனைகளை பிள்ளைகள் நடத்துகிறாங்க. இந்த ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க தெரியுமா? பெரிய ஊழியக்காரங்க. அவங்க அம்மாவுக்கு 12 பிள்ளைகளே 10 பிள்ளைகள் நினைக்கிறேன். அந்த அம்மாவுடைய விசுவாசத்தினால தான் அந்த பிள்ளைகள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க. அந்த பிள்ளைகளுக்கு போதிக்கணும், சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்கறது மட்டும் கிடையாது, பிள்ளைகளை நடத்தணும். நடத்தணும்னா ட்ரெயின் பண்ணணும். வாசிப்போம், ஓசியாக்கு போவோம். ஓசியா 11 3ஆம் வசனம். நான் எப்பிராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குறவர் என்று அறியாமல் போனாங்க. நான் எப்பிராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேங்கிறாரு. கைப்பிடித்து நடக்க சொல்லி கொடுத்தேன்னு சொல்ல, கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். கைப்பிடித்து நடக்க பழக்கினேன் எப்ப செஞ்ச? சின்ன வயசுல உனக்கு ட்ரெயின் பண்ணிக்கங்கிறாரு. கீழே விழும்போது தூக்கி விடுவாரு, நடத்து கற்றுக் கொடுப்பாரு. சொல்லி கொடுக்கறது மட்டும் முக்கியம் கிடையாதுங்க, பிள்ளைகளை நடக்க பழக்கணும், ட்ரெயின் பண்ணணும். வாசிப்போம் நீதிமொழி 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. இந்த வே இருக்கு, ஏ வேல, இன்ன வேல, இந்த வே. நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நடத்த வேண்டிய வழியிலே ட்ரெயின் பண்ணுங்கிறாரு. சொல்லி கொடுக்கறது வேற, சொல்லி கொடுக்கறது ஆலோசனை சொல்றது ரொம்ப எளிது, ட்ரெயின் பண்ணுகிறது கஷ்டம். நிறைய அப்பா அம்மார்கள் பேரண்ட்ஸ் சொல்ற காரியம் என்ன, நான் பிள்ளைக்கு எவ்வளவே சொன்னனே ஆனா இப்படி போயிட்டானே. சொன்னது நல்லது, ஆனா நீங்கள் ட்ரெயின் பண்ணீங்களான்னு கேட்டா கிடையாது. அப்பா சொல்றாங்க, அம்மா சொல்றாங்க, படிச்சு படிச்சு பேசுறேனே, கிளி பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லி கொடுத்தனே, அவளும் சொல்லி கொடுத்தனே, உட்கார வச்சு சொல்லி கொடுத்தனே. சொல்லி கொடுத்தீங்க, ட்ரெயின் பண்ணீங்க. நிறைய மக்கள் ட்ரெயின் பண்ணுறது கிடையாது, ஒரு முன் உதாரணத்தை அவங்க ஏற்படுத்தி கொடுப்பது கிடையாது. ட்ரெயின் பண்ணுறதுன்னா ஒரு மோல்டுக்குள்ளே வச்சு உருவாக்குறது, அந்த அச்சாவே மாற்றுறது. அப்போ அவனுக்கு ஒரு மோல்டு இருக்கணும், அவன் பார்க்கணும். நான் சொன்னது புரியுதுங்களா? ட்ரெயின் பண்ணுறேன்னு ட்ரில் எடுக்கிறது. ட்ரில் எடுக்கிறதுனா தெரியுமா? என்சிசி போயிருக்கீங்களா? போனது இல்லையா? ட்ரில் எடுப்பாங்க தெரியுமா? தப்பாக பண்ணிட்டீங்கன்னா திருப்பி செய்ய வைப்பாங்க. ட்ரில் எடுக்கிறதுனா சரி பண்ணுகிற வரை பிள்ளைகிட்ட நேரம் ஒதுக்கி சரி பண்ணணும்.
ட்ரெயின் பண்ணுறதுனா முக்கியமான காரியம் பிள்ளைகளை கீழ்ப்படுதலுக்கு நேரம் நடத்துறது. சும்மா நடத்துறதில்ல. இது பிள்ளைகளை கத்தருக்கற்ற போதனையிலும் சிச்சையிலும் நடக்க வேண்டிய வழியில பிள்ளையை நடத்துனீங்கன்னா வயசான காலத்தில் விட மாட்டான். அது அதையே ஃபாலோ பண்ணுவான். அப்புறம் சொல்ற இந்த வேங்கிறாரு. ஏதோ ஒரு வழி இல்லை. வேதம் சொல்லுகிறது மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவு மரணம். இன்னைக்கு கத்தரை பார்க்கலும் தனக்கு நிறைய தெரியும் சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. தேவனுடைய ஞானத்தை பார்க்கலும் தனக்கு பெரிய ஞானம் தெரியும் சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. நடத்த வேண்டிய வழியில நடத்துன்னு சொல்லும் பொழுது கத்தருக்கு நேரம் நடத்தணும், கத்தருடைய போதனைக்கு நேரம் நடத்தணும், சிலுவைக்கு நேரம் நடத்தணும், சிலுவை அன்புக்கு நேரம் நடத்தணும். அப்படி நடத்தினீங்கன்னா சரியா நடத்துறீங்கன்னு அர்த்தம். இல்லை பிள்ளைக்கு வந்து நான் பணம் சம்பாதிக்கிறேன் எப்படி சொல்லி கொடுத்துட்டேன், பிசினஸ் பண்றது எப்படி சொல்லி கொடுத்துட்டேன், நல்லது, தப்பே கிடையாது, கட்டாயம் சொல்லி கொடுக்கணும். அதெல்லாம் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்தீங்க, பணம் சம்பாதி கொடுத்துட்டீங்க, பணம் கொடுத்துட்டீங்க, எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்தீங்களா? நிறைய அப்பா அம்மா கையில் காசு கொடுத்துருவாங்க, காசை எப்படி செலவு பண்ண தெரியாது. அதான் நடத்துறது. வாசிப்போம் நீதிமொழி 29:15. பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டுபடுகிறான். வெறும் பிரம்பு மட்டும் சொல்லல, பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும். வெறும் பிரம்பை வச்சு மங்கு மங்கு மங்குன்னு அடிச்சிட்டீங்க, ஒண்ணுமே பேசல, பிள்ளைகிட்ட சொல்லி கொடுக்கலன்னா நீங்க அடிச்சு அடி வேஸ்ட். நிறைய நிறைய அப்பா அம்மா இருங்க பிள்ளைகிட்ட பேச மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. நான்லாம் துணத்துடன் பேசிட்டே இருப்பேன். என்னடா என்னடா ஏதுடா டேய் டேய் டேன்னு கூப்பிட்டே இருப்பேன். அடிச்சிருக்கேன்னா அடிச்சிருக்கேன், ஆனால் பேசுவேன். நிறைய அப்பா அம்மார்கள் பேச மாட்டாங்க. அம்மா மூலமாக தான் பைபாஸில் தான் போனோம். அப்படி கொரியர் சிஸ்டத்தில் போயிட்டு அங்கேருந்து கொரியர் அங்கே போயிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படிங்கிற வரும். சின்ன வயசுலேயும் பேச மாட்டாங்க, பெரிய வயசுலேயும் பேச மாட்டாங்க. அப்பா அடிச்சிருப்பாரா, நல்ல ரவுண்டு கட்டி அடிச்சிருப்பாரு, ஆனால் பேசினாரா? அதான் தப்பு. நீங்க அடிக்கிறது ஞானத்தை கொடுக்கும் சொல்லலைங்க, அடிக்கிறதும் கடிந்து கொள்ளுதும். கடிந்து கொள்றதுன்னா சும்மா திட்டுறது மட்டும் கிடையாது, அது கேட்ட போதனைகளை சொல்லி கொடுக்கறது. ஏன் எதுக்கு அடிச்சேன், என்ன நோக்கத்துக்காக அடிச்சேன், எதுக்கு உன்னை சரி பண்ணனேன் அப்படின்னு நீங்க உட்காந்து பிள்ளைகிட்ட பேசணும். எதுக்கு அவனை சரி பண்ண, எதுக்கு அடிச்சேன்னு சொல்லி கொடுக்கணுங்க. சில மக்கள் வந்து ரொம்ப ஆவிக்குரியவர்களாக மாறிடுவாங்க. என் பிள்ளை திருந்தவே மாட்டுக்கான் பாச, ஜெபம் பண்ணுங்க. அப்படி பைபிள் சொல்லலை. பிள்ளையை ஜெபம் பண்ணோம்னா பிள்ளையுடைய மனதில் இருக்கிற மதியனை நீங்கன்னு சொல்லலை, தண்டனையின் பிரம்பு பிள்ளையுடைய இருதயத்தில் இருக்க மதியனத்தை நீக்குன்றது. ஜெபம் பண்ணணுமா, பண்ணணும், அதெல்லாம் ரைட்டு தான். மனம் திரும்ப கேட்ட அறிவை கொடுக்கணும், அதெல்லாம் நல்லது தான். ஆனால் எது சரி பண்ணுகிறது? பிரம்பும் போதனையும். வெறும் பிரம்பு இல்லைங்க, பிரம்பும் போதனையும். அது ராட் ஆஃப் பனிஷ்மெண்ட் கிடையாது, அது சொன்னேன், ராட் ஆஃப் கரெக்ஷன். அன்பின் அடிப்படையில் பிள்ளைகள் மேல அக்கறையின் மேல நாம் செலுத்தக்கூடிய காரியம். நீதிமொழி 13 போவோம். 13:24. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே கண்டிக்கிறான். சின்ன வயசுலேருந்தே அவனை கரெக்ட் பண்ணியிருக்கிறான். பிரம்பை கையாடலை அப்படின்னா உங்கள் பிள்ளையை நேசிக்கலை, உங்கள் பிள்ளையை நீங்கள் பகைக்கிறீங்கன்னு அர்த்தம். பிரம்பை கையாடும் போது கோபத்தில் இருக்கக்கூடாது, அது ராட் ஆஃப் ராத்தா இருக்கக்கூடாது, ராட் ஆஃப் ஆங்கரா. கோபத்தின் பிரம்பா இருக்கக்கூடாது, வெறுப்பின் பிரம்பா இருக்கக்கூடாது, அன்பின் பிரம்பா இருக்கணும். அது உன்னை நேசிக்கிறேன், உன் மேலே நான் அக்கறையாக இருக்கிறேன், இந்த விடத்திலே நீ இப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில் வந்து ஒரு பிரயோஜனமுள்ள வாழ்க்கையை உன்னால் வாழ முடியாதுன்னு சொல்லி அன்பின் அடிப்படையில் கரெக்ஷன் இருக்கணும். இன்னைக்கு பிள்ளைகள் சில இடத்துல பிள்ளைகளை அடிக்கவும் மாட்டாங்க, அடிக்கவும் விட மாட்டாங்க. அதுக்குன்னு 2 பேர் இருப்பாங்க வீட்டில். இப்போ சின்ன பிள்ளைய போய் அடிச்சுக்கிட்டு இருக்க, அப்போ எப்போ அடிக்கிறது? சின்ன பிள்ளைன்னா பச்சை பிள்ளை அடிக்க சொல்லலைங்க, ஓரளவுக்கு சொல்லி கொடுக்கறது புரியும் பார்த்தீங்களா? அப்போ லைட்டாக சின்ன அடி இருக்கணும். சின்ன பிள்ளையை அடித்து கொடுக்குற செல்லத்தை போய் வாமா 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 அப்படின்னு சொல்லிட்டு எவனாலும் தூக்கிட்டு போயிடுவாங்க. பிள்ளை உருப்படாமல் போயிருன்னு அர்த்தம்.
சில ஆட்கள் இருக்காங்க, சில பிள்ளைகள் தான் செஞ்ச தப்புக்கு ஒரு நாளும் பொறுப்பெடுக்காது. அவன் செஞ்சா இவன் செஞ்சா இவன் செஞ்சா இவன் செஞ்சாங்க, அவன் செஞ்சான்ங்கிறத ரெஸ்பாண்ட் பண்ணணும். சில பெற்றோர்கள் இருப்பாங்கன்னா, என் பிள்ளை ஏன் கெட்டு போச்சு தெரியுமா? ஏன் கெட்டு போச்சு? ஒன்னால தான் கெட்டு போச்சு, அவனால கெட்டு போச்சு. உன்னால நீ வளர்க்கல, உன்னால தான் உன் பிள்ளை கெடும், அடுத்தவனால பிள்ளை கெடாது. நீங்க வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்த்துங்க. சும்மா அடுத்தவங்களை பிளேம் பண்ணக்கூடாதுங்க. யாராச்சும் பிள்ளைகளை அடிக்கும் பொழுது அந்த அந்த அடியிலிருந்து நீங்க பிள்ளையை தப்பி வச்சுட்டீங்க, அடிக்கக்கூடாதுன்னு நீங்க தப்பி வச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவனை வாழ்நாள் முழுதும் நீங்க தப்பி வைக்க வேண்டியிருக்கும். வாழ்நாள் முழுதும் ஜெயில இருந்து அவனை தப்பி வைக்கணும். நீங்க கொஞ்ச நாள் ஜெயிலில் நிற்பான், ஜெயில இருந்து பெயில் எடுக்கணும். நீங்க பாஸ்டர் நீங்க பிடிச்சி, நான் சொல்லல, பைபிள் சொல்றேன், பைபிள் வாசிக்கிறேன். இதில் பைபிள் இருக்கா? பைபிள் இருக்கு. நீங்க சின்ன வயசுல இருந்து அவனை தண்டிச்சு வழி நடத்தி கொண்டு வரலன்னா, அவனை யாராச்சும் தண்டிக்கும் பொழுதும் அந்த தண்டனையிலிருந்து அவனை வெளியே கெடுக்கிறீங்கன்னா, அவனை ஜெயிலுக்கு போவான், ஜெயில இருந்து நீங்க எடுக்க வேண்டியிருக்கும். வாசிப்போம் நீதிமன்றம் 19. நீங்க தமிழ்ல படிச்சீங்கன்னா அந்த வசனம் ரொம்ப விளங்காது. 18ஆம் வசனம். நம்பிக்கை இருக்கு மட்டும் உன் மகனை சிச்சை செய். நம்பிக்கை இருக்கிற மட்டும் பிள்ளைகளுக்கு செய்யுங்க. சின்ன வயசுல இருந்து நம்பிக்கை என்ன? நம்பிக்கைன்னா என்னங்க? நல்லது நடக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. எப்ப நடக்கும்? பின்னாடி நடக்கும். என் பிள்ளை நல்லா மாறுவான், சிறப்பா மாறுவான் ஒரு ஹோப் இருக்கு. நம்பிக்கை இருக்கிற மட்டும் பிள்ளை சிறப்பா மாறுவான், நல்லபடி மாறுவான்னு சின்ன வயசுல இருந்து பிள்ளையை அடிச்சு திருத்தி சொல்லி கொடுத்து கொண்டு வாங்க. அப்படி சின்ன வயசுல அடிச்சு திருத்தி கொண்டு வரலன்னா, ஒரு ஸ்டேஜ் வரும் பொழுது பிள்ளை திருந்துவான்ங்கிற நம்பிக்கை நீங்க இழக்க வேண்டியிருக்கும். நம்பிக்கை இருக்கிற வரை செய்யுங்க. இல்லை அவன் வயசாயிடுச்சுன்னா அவனே திருந்திக்குவான், புரிகிற காலத்தில் அவனுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கும், அவனை பேசாம விடு, அவனை அடிக்காத, ஒன்றும் சொல்லாத. சின்ன பிள்ளையை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இப்போ பார்த்தா நோன 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 பிள்ளையே நோண்டிக்கிட்டு இருக்க சொல்லுங்க. ஒரு காலத்தில் இயற்கையாக உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது, ஆனால் கர்த்தருக்குள்ள நம்பிக்கை இருக்கும், ஆவியானவருக்குள்ள நம்பிக்கை இருக்கு, ராஜ்யத்துக்குள்ள இயற்கையாக நம்பிக்கை இருக்காது. அப்படி சின்ன வயதுலேருந்தே சரியாக போதிச்சு வழி நடத்தாத பிள்ளைகள் தான் மேலை நாடுகளில் கன் எடுத்துட்டு போய் ஸ்கூலில் பிள்ளைகளை சுடுது. மேலை நாடுகளில் நீங்கள் நினை காசு இருந்துச்சா துப்பாக்கி வாங்கிக்கலாம், தெரியுமா? நம்ம நாடு மாதிரி கிடையாது. மேலை நாடுகளில் கன் கடை இருக்கு, துப்பாக்கி மாதிரி துப்பாக்கி கடை இருக்கு, காசு இருந்தால் வாங்கிக்கலாம். தண்ணியும் கொண்டுறது 15 வயசுல எல்லா வேலையும் செய்யுது. ஏன்? பிள்ளைகளுக்கு விதைப்பு அறுப்புன்னு நீங்க சொல்லிக் கொடுக்கல. நீ செய்கிற காரியத்துக்கு இங்கேயும் விளைவு உண்டு, இப்படியே நடந்தீங்கன்னா நித்தியத்தில் நரகத்துக்கு போவன்னு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. இங்கே டீச் பண்ணுங்க. உங்க கையில கர்த்தர் குழந்தை கொடுத்துருக்காருன்னா அப்படியே அது வந்து ஆடு மாடு இல்லை, அது நம்ம ஊர் மாடு கிடையாது. மேலை நாடு மாடுனாலும் பரவாயில்ல, நம்ம ஊர் மாடு கிடையாது. நம்ம ஊர் மாடு வந்து ரோட்லேயே படுக்கும், ரோட்லேயே சாப்பிடும், பால் மட்டும் வீட்டில் கொடுத்து வரும். பிள்ளையை கேர் பண்ணணும், வழி நடத்தணும். பிள்ளை வந்து பிசாசுடி கிரியில் நடக்கிறான்னா திடீர்னு நடத்தல, கொஞ்சம் கொஞ்சமா சின்ன வயசுல இருந்து அப்படியே போனது. திரும்பி வாசிக்கிறேன். நம்பிக்கை இருக்கு மட்டும் உன் மகனை சிச்சை செய், ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்துமாவை எழுப்ப விட்டாத, அவனை அடி, அவனை கொன்றாத, அப்படி சொல்லல. டிசிப்ளின் யுவர் சில்ட்ரன் while there is hope. பிள்ளையை ஒரு நம்பிக்கை இருக்கிற போது பிள்ளையை டிசிப்ளின் பண்ணுங்க. அதர்வைஸ் யூ வில் ruin their life. அவர் வாழ்க்கையை நீ கெடுத்துருவ. இது NLT, God's word translation. Discipline your son while there is still hope. Do not be the one responsible for his death. அவனுடைய மரணத்துக்கு நீங்க பொறுப்பாளியா மாறிடாதீங்க. T40 இது வந்து டிரான்ஸ்லேஷன் ஃபார் டீன். இன்னைக்கு இருக்கிற இந்த டீனேஜுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க, T40. If you do not discipline them, you are helping them to destroy themselves. அவர்கள் அழிந்து போவதற்கு நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறீங்கன்றது.
சின்ன வயசுலேருந்தே சரிப்படுத்தலை, அவளை எல்லாம் தப்பு பண்ணும் போதும் அவனை அதுலேருந்து நீங்கள் வெளியே கொண்டு வரீங்க, சரி பண்ணீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் நம்பிக்கை இருக்காது. 19 தமிழில் வாசிங்க. கடுங்கோபி ஆக்கினைக்குள்ளாவான், நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்பிக்க வேண்டியிருக்கும். அவனை தப்பு வச்சுட்டீங்க, அந்த தண்டையிலேருந்து விடுதலை ஆக்கிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுக்க அவனை வெளியே கொண்டு வந்துட்டே இருக்கணும், அவன் திருந்தவே மாட்டான். அதனால சின்ன வயசில் நம்பிக்கை இருக்கிற வரை பிள்ளைகளை சரிப்படுத்தி கர்த்தர் கேட்ட காரியத்தில் நடத்திட்டே வாங்க. அது உங்க பொறுப்புங்க. என் வாழ்க்கை குறித்து ரொம்ப ஆச்சரியப்படுறேன். எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், ஆனால் அன்பாக இருப்பார் என்கிட்ட. என் காரியத்தில் எங்கள் அப்பா ஜென்யூன். என்னை ஒரு நாள் கூட போடான்னு கூட சொல்ல மாட்டாருங்க. எனக்கு அவர் ஏன் இப்படி நடந்துக்கிட்டாருன்னு தெரியல, ஒரு நாள் கூட போடான்னு கேட்ட கிடையாது. ஒரு நாள் கூட எனக்கு தெரிஞ்சு தம்பி வாராரு தம்பி போறாரு தான் பேசுவார். எனக்கு தெரிஞ்சு ஒரு முறை என்னை அடிச்சிருக்கிறாரு. விட்டாரு பார்த்துங்க, ஒரு அட்டி பள்ளிச்சுன்னு கன்னத்தில் விட்டார். அதுக்கு அவருக்கு மன்னிப்பு கேட்கல, ஏன்னா நான் பண்ண தப்பு. அது 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது சட்டம் ஒரு இருட்டறின்னு ஒரு சம்திங் ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்தப்போ டியூஷனை கட் பண்ணிவிட்டு எல்லாரும் படத்துக்கு போன்ட்டாங்க. 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது அங்கே போனால் நாங்கள் போய் உட்காந்துருக்கேன், 10ஆம் கிளாஸ் வாத்தியார் இங்கே இருக்கார். இன்டர்வலுக்கு வெளியே வர்றோம், அது எங்கள் வாத்தியார் வரல, எங்கள் வாத்தியார் சூசை அவர் வரல. இந்த எம்ஆர்னு ஒருத்தர் சம்திங் இருப்பார், பேர் எம் ராஜேந்திரன் சம்திங், ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள், சயின்ஸ் வாத்தியார் அவர் இருக்கார். அவர் பார்த்த உடனே கையில் பப்ஸ் இருக்கு, தின்னுக்கிட்டே பேசுகிறாமா, அதுக்கு அது வேற கோபம், பேசிக்கிட்டே திங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் போட்டோம். மறுநாள் கிளாஸில் எல்லாருக்கும் அடி, நமக்கு மட்டும் அடி கிடையாது. ஏன்னா சூச வாத்தியார் நம்ம அன்பாக வச்சுருப்பார். வீட்டுக்கு போனால் கடைசி பஸ் 11ஆம் நம்பர் தான் கடைசி பஸ் போகும், தபால் தினருக்கு. கடைசி பஸ்ஸை பிடிச்சி இறங்கின உடனே வீட்டில் தேடுறாங்க. அப்போ செல்ஃபோன்லாம் கிடையாதுல்ல, பைக்கில் தேடுறாங்க. அக்கா அவளை தேடுறாரு. கடைசி ஸ்டாப்பில் இருந்து இறங்கின கரெக்டாக இன்றைக்கி இருக்க உழவசந்த ஸ்டாப்பு. எங்கள் அப்பா பார்த்து பள்ளிச்சுன்னு விட்டார். அதுதான் அடி. அதுக்கு முன்னாடி ஒருட்ட அடிச்சிருக்கிறா. அதுக்கு எங்கள் அப்பா சாரி கேட்டார். எங்கள் அம்மா சொன்னார், அவன்கிட்ட போய் சாரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, சாரி கேட்கக்கூடாது. ஆனால் எங்கள் அப்பா கேட்டார். அவ்வளோ அன்பாக நடத்துனாருங்க. நான் குடும்பத்தை விட்டு வெளியே தான் இருந்தேன், எங்கள் அப்பா அம்மாவுடைய கண்ட்ரோலில் வாழலை. ஆனால் நான் கெட்டு போகல, தெரியுமா? நான் கெட்டு போகலங்க. நான் கெட்டு போவதற்கான வாய்ப்பு இருந்துச்சு, எல்லா வாய்ப்பு இருந்துச்சு, ஆனால் கெட்டு போகல. ஒரே ஒரு காரணம், மிஸ்டர் ஜெயராமனுக்கு நான் கொடுத்த மதிப்பு. சின்ன வயசுலேருந்து பிள்ளை நடத்துங்க, பிள்ளை கெட்டு போகாதுங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன்னா எங்கள் அப்பாவை, அவர் 96 இறந்துட்டாரு. இன்னைக்கு ஏன் சொல்கிறேன்னா அதோட இம்பேக்டு. அதான் அப்பான்னா பிறகு சோறு போகிறது மட்டும் இல்லை. நீதிமொழி 23:12, உன் இருதயத்தை புத்திமதிக்கும் உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும். சப்ப நான் உங்களுக்கும் சொல்கிறேன், இதை கேட்குற எல்லா மக்களும் சொல்கிறேன், உங்கள் இருதயத்தை புத்திமதிக்கும் உங்கள் செவியை அறிவின் வார்த்தைக்கும் சாய்க்கணும். இது கேட்குற எல்லாருக்கும், உங்களுக்கு ஆன்லைனில் கேட்குற, யூடியூப்பில் கேட்குற அத்தனை பேருக்கு சொல்கிறேன், புத்திமதிக்கும் செவியை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்க்கணும். அப்புறம் என்ன சொல்கிறாரு? பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பனால் அடித்தால் அவன் செத்து போக மாட்டான், ஆனால் அவன் சாகிற மாதிரி ஆக்ட் பண்ணுவான். ஐயோ கொல்றானே அடிக்கிறீங்களே செத்து போயிடுவானே ஆக்ட் பண்ணுவான். விடக்கூடாது. பிரம்பல அடிச்சினா செத்து போக மாட்டான். 14, நீ பிரம்பினால் அவன் அடிக்கிற அடியினால் பாதாளத்துக்கு உன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே. இன்னைக்கு சில அடிக்கும் போது பிள்ளைக்கு சில வலிகள் இருக்கும். உங்களுக்கு கூட வலியா இருக்கலாம், ஐயோ பிள்ளை இப்படி அடிக்கிறமே, பிள்ளை கத்துதே, வலியா இருக்கும். ஆனா பிள்ளை நரகத்துக்கு போற வழியை பார்க்கல இந்த வலி பெரிய வலி கிடையாது. கத்தரை விட்டு விலகி போய் துன்மார்க்கமா போற வழியை பார்க்கலும் இந்த வலி கடினமான வலி கிடையாது. நீங்க அடிக்கவே இல்லை, ஒரு நாள் துன்மார்க்கமா இருப்பான், நீங்க போகும்போது தம்ம வச்சுட்டு அடி ரவுண்ட் விட்டுக்கிட்டு இருப்பான். சந்தோஷமா இருக்குமா, என் மகன் வாயில வரு வானவில்லே வருது வைப்பீங்களா? என்ன வேதனையா இருக்காது? அந்த அந்த வழியை பார்க்கல இந்த வழி பெரிய வழி கிடையாது. இன்னைக்கு மேலை நாடுகளும் சரி, சில மக்களும் சரி, குள்ளையே பிரம்ப வச்சு அடிச்சிட்டீங்களா, குச்சி வச்சு அடிச்சிட்டீங்களா, நீங்க அவ்வளவு கொடூரமான ஆளா? பிள்ளைய அடிச்சா பிள்ளைக்கு வலிக்காதா?
வலிக்குதுன்னா அடிக்கிற நோக்கமே தானே. ஒத்தனமா கொடுக்குறோம், வடிக்கிற நோக்கமே அதானாங்க. மேலை நாடுகள்ல அடிச்சிங்கன்னா உங்களை ஜெயிலில் போட்டுருவான், பிள்ளை தூக்கிடுவான். அறிவு இல்லாத ஆட்கள். கொடூரமா அடிக்கக்கூடாது, பிள்ளை கையை காலை உடைச்சிடக்கூடாது. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், விதைப்பு அறுப்புன்னு என்ன சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகள் கிரிக்கெட் விளையாடுதா? கிரிக்கெட் விளாண்டா அடி விழாதா? கபடி விளாண்டா காலில் சிராச்சு வராதா? ரத்தம் வராதா? அப்ப விளையாடுது. அப்ப வலி இருக்குச்சுல. இப்போ முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்போ கிரிக்கெட்லாம் முன்னாடி பாஞ்சு பிடிக்கவே மாட்டாங்க, அப்படி காலில் தட்டுவாங்க, இல்லாட்ட பால் போனதுக்கப்புறம் மெதுவாக விழுவாங்க, தெரியுமா? பழைய கிரிக்கெட் பாருங்க. இப்போ பாயுவாங்க. நேற்றுலாம் போன ஒரு ஆஸ்திரேலியா மேட்சில் ஒருத்தன் பாஞ்சு விழுந்து அவனுடைய மண்ணீரில் உள்ள ரத்தம் கசிஞ்சிருச்சு. நீங்கள் அப்படி பாஞ்சு பிடிச்சா தான் உங்களுக்கு டீமில் இருக்க முடியும். ஐயோ பாஞ்சு விளையாடாத, அப்படி நைஸாக போகிற மாதிரி போயின்னா உங்களோட டீம்லேயே சேர்க்க மாட்டாங்க. அப்போ வலி இருக்குல்ல. கபடியை விளையாட வச்சிங்கல்ல, ஸ்போர்ட். அப்போ நீங்கள் கொடூரமான அப்பாவா? நீங்கள் பிள்ளைகளுக்கு எந்த வலியும் வரக்கூடாதுன்னா பிள்ளை சவள பிள்ளையா மாறிடும். பிள்ளை நடக்கும்போது டமான்னு விழுகும், தெரியுமா? விழுந்துச்சா, அடி விழுந்துச்சா, கத்துச்சா, திரும்பி நடக்க விட்டீங்களா? ஏன்? அதே மாதிரி பிள்ளைகள் சரியான பாதை நல்லா கொடூரமாக அடிச்சிடக்கூடாதுங்க. கொடூரமாக அடித்து கையை காலை உடைச்சிடக்கூடாது. ஆனால் போதிக்கணும். அன்னைக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் சம்திங்லேயே போட்டிருந்தாங்க, பழைய காலத்து போஸ்ட்டை போட்டு, அன்னைக்கு வாத்தியார் எங்களை அடிக்கலை என்றால் நாங்கள் ஜெயிலில் இருந்திருப்போம், இன்னைக்கு வாத்தியார் அடித்தா வாத்தியார் ஜெயிலில் இருப்பாருன்னு போட்டாங்க. அன்னைக்கெல்லாம் அடித்தா ஒன்றுமே சொல்ல மாட்டோமுங்க. ஒரு தெளிவுக்கு உண்மைதாங்க. எங்களெல்லாம் பின்னிடுவாங்க, தெரியுமா? அன்னைக்கெல்லாம் ரவுண்டு வட்டி அடிப்பாங்க சொல்லலாம். அன்னைக்கு அவர் என்னை அடிக்க இருந்தால் நான் ஜெயிலில் இருந்திருப்பேன், இன்னைக்கு அவர் அடிச்சிருந்தாருன்னா அவர் ஜெயிலில் இருந்திருப்பார். சில பிள்ளைகள் தான் செஞ்ச தவறுக்கு ஒரு குற்ற உணர்வோடு இருக்கா, தெரியுமா? நான் தப்பு பண்ணிட்டேங்கிற எண்ணமே இருக்காது. ஏன்? அது நீங்கள் சின்ன வயசுல சொல்லிக் கொடுக்கல. இது தப்பு, இது சரியில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்கல. இன்னொரு வசனம் வாசிப்போம், நீதிமொழி 20:30. காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும். நல்லா கவனிங்க, இதெல்லாம் இது ஞான புத்தகங்க. காயத்தின் தழும்புகளும், அடித்தோன்னா சில தழும்பு வரல வரும். நல்லா கவனிங்க, கையை வச்சு அடிக்காதீங்க, கை வச்சு அடிக்கவே கூடாது. இதை உங்களுக்கும் வலிக்கும். குச்சி வச்சு அடிங்க. குச்சி வச்சு அடிச்சுட்டு அடித்து முடிஞ்சதுக்கப்புறம் கையை வச்சு அணைச்சிருங்க. அப்படியே அவனை சொல்லுங்க, குச்சி கெட்டதுரா, அப்பா நல்லவன்டான்னு சொல்லிடுங்க. கையை வச்சு அடிச்சிடாங்க, குச்சி வச்சு அடிங்க. குச்சி தூக்கி போட்டு அப்புறம் அரவணைச்சு பிள்ளைகிட்ட சொல்லிக் கொடுங்க. ஏன் ராட் அவசியம்? ஏன் ராட் அவசியம்னா, பிள்ளைகளுக்கு கவுண்டபிலிட்டி சொல்லிக் கொடுக்குறீங்க. பொறுப்பு, நீ செய்கிறதுக்கு நீ ரெஸ்பான்சிபிள்னு சொல்லிக் கொடுக்குறீங்க. அது மட்டுமல்ல, நீ எதை விதைக்கிறையோ அதை நீ அறுப்பன்னு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. நீ எதுக்கு உனக்கு அடி விழுந்துச்சு, நீ செஞ்ச தவறு, அதுக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி, இதுக்கு நீ பொறுப்பாளி. ஏன் பொறுப்பாளின்னா நீ செஞ்சதனுடைய விளைவு. அது மட்டுமல்ல, சின்ன வயசுலேருந்து மாம்சம் இருக்கும். மாம்சம்னா மாம்ச புத்தி, சுயநலம் இருக்கும். பார்த்தீங்களா? சுயத்துக்கு மறிக்கலைன்னா நீங்கள் ஆண்டவரையே ஃபாலோ பண்ண முடியாது. இன்னைக்கு 50 வயசு ஆனால் கூட மக்கள் சுயத்துக்கு மறிக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொன்னால் தன்னைத்தானே தன் சுயத்தை வெறுத்து ஃபாலோ பண்ணணும். சுயத்தை வெறுக்கலைன்னா உங்களுக்கு நல்ல நட்பு இருக்காது, நல்ல திருமண வாழ்க்கையும் இருக்காது உங்களுக்கு. இங்கேருந்து எங்கே எழுதி போகும்னா உங்களோட ஃபேமிலி லைஃப் ரெடி அடிப்படுவோம். அதனால் சின்ன வயசுலேருந்து பிள்ளைக்கு சுயம் இருக்குன்னா அடுத்தவனுடைய பொம்மையும் தானே எடுத்து வச்சுக்க, தெரியுமா? அப்போ என்ன செய்யணும்? குடுன்னு சொல்லணும். கொடுக்கலன்னா என்ன செய்யணும்? நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் கொடுக்கணும். கையை காலை உடைச்சிடக்கூடாதுங்க. அடித்ததுக்கப்புறம் பிள்ளை கீன்னு கொஞ்ச நேரம் கத்தணும்.
அப்புறம் ஏன் அம்மா அடிச்சேன்னு தெரியுமா, ஏன் அப்பா அடிச்சேன்னு தெரியுமான்னு நீங்கள் சொல்லணும். ராடு என்ன செய்யும், பிரம்பு என்ன செய்யும்னா பிசாசுக்கு பிள்ளையை எதிர்த்து நிற்க சொல்லும். பிசாசு வந்து சின்ன பிள்ளைல சோதிக்க மாட்டான், 21 வயசுக்கு அப்புறம் தான் சோதிப்பான்னு கிடையாது. கெட்டவன் பொல்லாதவன் பிள்ளையோட இருதயத்தில் அதை செய்ய இதை செய்யும் சொல்லுவான். நீங்கள் ஒரு முறை விட்டுட்டிங்கன்னா அதை செஞ்சீங்கன்னா விடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சவொன்னே அந்த எண்ணத்துக்கு பிள்ளை எதிர்த்து நிற்கும். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? இதை செஞ்சோம்னா இதுக்கு ஒரு விளைவு இருக்குங்கிறதை பிள்ளையோட இருதயத்தில் பதிக்கணும். எதுக்கு குச்சின்னா பிள்ளையை நம்ம நேசிக்கிறோங்கிறதை பிள்ளையோட வாழ்க்கை இருதயத்தில் காமிக்கிறோம். அதனால் என் பிள்ளைகளை அடிச்சிருக்கேன். அடித்து முடிஞ்சதுக்கப்புறம் கட்டி பிடிச்சி உமா கொடுப்பேன். அப்புறம் அப்படி சொல்லி அன்றைக்கி கொஞ்சம் அடி கூட விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மட்டனோ சிக்கனோ ஏதாச்சும் வாங்கி கொடுத்து அதை கரெக்ட் பண்ணிடுவேன். ஆனால் அந்த அடி குறித்து நான் ஒரு நாள் வேதனைப்படலை. ஏன்னா இன்றைக்கி 2 பேரும் என்ன ரெஸ்பெக்ட் வச்சுருப்பாங்க. இது வரைக்கும் எனக்கு ஒரு நாள் கூட எதிர்த்து பேசுறதுக்கு எண்ணம் கூட எனக்கு கிடையாது. என் பிள்ளைகளை வச்சு தாங்க சொல்கிறேன். நான் என் பிள்ளைகள் இப்படித்தான் நடத்தினா அப்படித்தான் நடத்துவேன். நான் கொடூரமானவனாக கேட்டால் என்கிட்ட பழகி பார்த்தீங்கன்னா கிடையாது, ரொம்ப நல்லவேன். ஆனால் பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்த கற்றுக் கொடுக்கணும். இன்னொரு காரியம் ஏன் புறமுன்னா பிள்ளைகளை கீழ்ப்படிதலுக்கும் மரியாதை கொடுக்கறதுக்கும் கற்றுக் கொடுக்கணும். அதான் பிரதானமான நோக்கமே. பெற்றோருக்கு கீழ்ப்படி, தாய் தகப்பனை கனப்படுத்தல்னா என்ன ஆகும், உறவுகள் பாதிக்கப்படும், பாவம் வரும். நல்லா கவனிங்க, நீங்கள் நல்லா ஒரு இடத்துல நல்லா மூவ் ஆகுறீங்க, நல்லா பழகுறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான பாவ பிரச்சனை இல்லாமல் தான் மூவ் ஆக முடியுறீங்க. ஏதோ ஒரு பாவ பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் மூவே ஆக முடியாது தெரியுமா. பேச முடியாது, பழக முடியாது, கரெக்டாக வந்து தேவன்டையும் பழக முடியாது, அப்பா அம்மாட்ட பழக முடியாது, யார்கிட்டையும் பழக முடியாது. ஏன்? பிள்ளைகள் வந்து நம்மோட்டும் கர்த்தர்ட்டையும் நல்லா பழகணும்னா தூக்கிடுறோம். 1 தெசலோனிக்கர் போவோம். 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம். பிள்ளைகளை போதிக்கிறதுல 3 காரியம் இன்வால்வ் ஆகுது. 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 11 போடு. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்களும் உங்கள் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். தகப்பன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்களும் ஒவ்வொருவனுக்கும் புத்தி, தேர்தல், எச்சரிப்பு. டிசிப்ளின் பண்றதுல 3 காரியம். புத்தின்னு போட்டிருக்கு, ஆங்கில பைபிளில் என்கரேஜ்மெண்ட்னு போட்டிருக்கு. சில நேரத்தில் பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணணும். எந்த வேலையும் செய்யலை, அன்னைக்கு பிள்ளை சோப் போட்டு கழுவுறான்னா என்கரேஜ் பண்ணுங்க. சோப்பாக இருக்குது, என்னத்தை பாத்திரம் கழுவுறேன்னு சொல்லி அடிக்காமல், பரவாயில்லடா எவ்வளோ கழுவிரிக்கடா, சூப்பரா, அதே நேரத்தில் பின்னாடி இருக்க அந்த சோப்பையும் நல்லா கழுவிட்டு நல்லதுடா, சோப்போட சாப்பிட்டோன்னா உடம்பு கெடுதிரான்னு சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணணும். எந்த வேலையும் செய்யாமன்னா ஒரு வேலை செய்கிறான்னா அந்த வேலை குறை சொல்லாமல் அதை என்கரேஜ் பண்ணணும், அதாவது உற்சாகப்படுத்தணும். அப்புறம் என்ன செய்யணும்னா தேர்தலை கம்ஃபர்ட் பண்ணணும். சில காரியம் சரியில்லைன்னா ஆற்றி தேட்டு சரி பண்ணலாம், சரியாயிடலாம், சிறப்பாக கொண்டு வந்துடலாம், இது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது, மேலே வந்துடலாம், சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ஃபர்ட் இருக்கணும். அதே நேரத்தில் பிள்ளைகளை எச்சரிக்கவும் செய்யணும். எச்சரிக்கிறது வேற, பயமுறுத்துறது வேற. கழுத்தை முறிச்சிருவேன் அப்படி சொல்லக்கூடாது. அது வந்து பயமுறுத்துறது. இப்படி போனால் கொன்னே விடுவேன், கொன்று புதைச்சிருவேன் அப்படி. அது வந்து எச்சரிக்கிறது இல்லைங்க, அது வந்து பயமுறுத்துறது. பிள்ளைகளுக்கு சொல்லணும், இந்த போகிற வழி தப்பு, இந்த வழியிலே போனால் முன்னேற முடியாது, ஒரு வாழ்க்கைக்கான நோக்கங்களை நிறைவேற்ற முடியாது, கர்த்தர் உன்னை எதுக்காக அழைச்சாரோ அதை செய்ய முடியாது, நீ விதைக்கிறோடைய விதைப்பை கொஞ்ச நாள் அறுவடை செய்வேன்னு சொல்லணும், கட்டாயம் சொல்லணும். பிள்ளை வெளியூரில் இருக்குன்னா இன்னைக்கு இருக்கு எல்லாமே மாறி போச்சு. எவ்வளோ நல்ல காரியங்கள்லாம் மாறி போச்சு தெரியுமாங்க. அந்த நாட்கள் லெட்டர் இருந்துச்சு, இந்த லெட்டருங்கிறது இல்லாமல் போச்சுங்க. அந்த நாட்கள் அப்பா அம்மா லெட்டர் எழுதுவாங்க தெரியுமா, புத்திமதி சொல்லுவாங்க தெரியுமா. இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்பணும்னா கிளியர் பண்ணிடுவாங்க, கிளியர் சாட்னு போட்டு எல்லாத்தையும் அழிச்சிருவான். ஆனால் லெட்டர் எழுதுனீங்கன்னா அப்படியே நிற்கும்.
பிள்ளைகளுக்கு சொல்லணும். தூரமாக இருந்தானே இப்படி செய்ய, அப்படி செய்ய, அதை செய், இதை செய்யன்னு சொல்லி கொடுக்கணும். சொல்லுங்க. பிள்ளைகள் இருதயத்தில் அது பேசும். முடிஞ்சா அட்லீஸ்ட் வாட்ஸ்அப்லையாச்சும் பேசுங்க. வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்க, இப்படிரா அப்படிரா அப்படின்னு சொல்லுங்க. பிள்ளையோட இருதயத்தில் அது பேசும். அந்த நேரத்தில் வெறுப்பாக இருந்தால் கூட ஒரு பீரியட் ஆஃப் டயத்தில் உள்ளத்தில் பேசும். இப்படி செய்யுங்க, சக்ஸஸ்ஃபான ஒரு குடும்பத்தை, சந்ததியை உருவாக்கலாம். பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு நாமத்தில் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர்களுக்கு செய்திருக்கிற எல்லா விதமான கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக நன்றி. எங்களை நேசிக்கிறவர் நீர். எங்களை நேசிக்கிறதுனாலே என் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா நன்மையான காரியங்களையும் கற்றுக் கொடுக்கிறவர் நீர் கர்த்தாவே. கற்றுக் கொடுக்கறதுக்காக உடைய நேச கரத்துக்குள்ள எங்களை வைத்து நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். என் கையில் கொடுத்துருக்க மிகப்பெரிய பொறுப்பை எண்ணி குடும்பத்தை நடத்த, பிள்ளைகளை நடத்த எனக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் ஆலோசனையும் கொடுத்து நடத்த வேண்டும் ஆசீர்வதிக்கிறேன். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் எல்லா விதமான சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பி நடத்த வேண்டுமாய் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். குறைகளை நீக்குகிற கர்த்தர், ஒரு குறைவில்லாமல் எங்களை வாழ வைத்து உடைய நாமத்தை எல்லா பகுதியிலையும் மகிமைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். கனமும் மகிமையும் துதியும் எங்கள் வாழ்க்கையிலையும், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும், எங்கள் சந்ததியின் வாழ்க்கையிலையும் உண்டாயிருக்க முடியாது ஜெபிக்கிறேன். கர்த்தர் இப்படி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்க மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வாதத்தை ஜீவனோடு, சுகத்தோடு, தீர்க்காயுசோடு, ஒரு நோயும் ஒரு பலவீனமும் அணுகாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ பண்ணுவாராக. ஆமென், ஆமென்.